பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. கர்த்தருக்கு பிரியமான ஜெபம் என்றதான தலைப்பிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆகிய தேவன் சாலமோன் என்கிறதான ராஜாவுக்கு அவர் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜா எதை விரும்புவார் என்று சொல்லி பார்த்தா, எனக்கு தீர்காயுசு இருக்கணும், எல்லோருமே என்னிடத்தில் தோற்று போக வேண்டும், எல்லோரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை தாங்க, என்னுடைய சத்துருக்கள் மீது எனக்கு ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமத்தை தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இந்த சாலமோன் ஜெபிக்கிற ஜெபம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய ஜெபத்தை குறித்து 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 3:10 சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருக்கு அந்த ஜெபம் மிகவும் பிடித்து போனதாம். அதாவது அவர் அந்த ஜெபத்தை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார் என்பதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. எப்படி சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாய் மாறி போனதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் என்ன கேட்டார் ஆண்டவர் இடத்துல என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை ராஜா வாக்குனீங்க, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டீங்க. இப்போ நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னுடைய கரத்தில் இந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறீங்க. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவர் உமக்கு விருப்பமானபடி இந்த நாட்டை நான் ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்கிறார். அதாவது பாருங்க, ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தீங்க, உம்முடைய சித்தத்தின்படி இந்த ராஜ்யத்தை நான் ஆளுவதற்கு எனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உம்முடைய சித்தத்தின்படி வாழ விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு சித்தமானதாய் மட்டும் இருக்கணும் என்று சொல்லி எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய நாட்டை ஆளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவன் சொல்லி கேட்ட பொழுது கர்த்தருக்கு அந்த ஜெபம் பிரியமான ஜெபமாய் மாறியது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல, தீர்காயுசை உனக்கு நீடித்த ஆயுள கேட்கல, உனக்கு பணத்தை கேட்கல, நீ ஞானத்தை கேட்டபடினால, ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை கேட்டபடினால உன் வார்த்தையின்படி செய்தேன். அது சாதாரணமான ஞானம் அல்ல. உன்னை போல ஒரு ஞானி உனக்கு முன் இருந்ததில்லை, உன்னை போல ஒரு ஞானி உனக்கு பின்பாக எழும்ப போவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு சிறந்த ஞானியாய் கர்த்தர் சாலமோனை மாற்றினார். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் அன்றி, அதான் ரொம்ப முக்கியம், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு நான் தந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ராஜாவுக்கு என்ன தேவை? தீர்காயுசு தேவை. ஒரு ராஜாவுக்கு என்ன தேவை? சத்துருக்கள் மீது ஜெயம் தேவை. ஒரு ராஜாவுக்கு பணம் தேவை. இது எதுவுமே சாலமோன் கேட்கல. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்டை ஆளுவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவர் சொல்லி கேட்ட பொழுது அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாய் மாறி போனது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாய் மாறும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தபடியினாலே அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்டதும் கிடைத்தது, அவருக்கு தேவையானதும் கிடைத்தது. அவர் கேட்டது ஞானம், அவருக்கு தேவையானது என்ன? ஐஸ்வர்யம் தேவை, கனம் தேவை, மகிமை தேவை. அவருக்கு தேவையானதையும் கர்த்தர் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கணும். எனவே நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான முறையில் ஆண்டவரே, அப்பா என்னுடைய ஜெபம் மாறணும் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் விரும்பத்தக்க விதத்தில் என் ஜெப வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போமா? அப்படி நம்முடைய ஜெபம் கர்த்தர் விரும்பத்தக்க விதத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கேட்டதும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நமக்கு தேவையானதையும் கர்த்தர் நாம் கேட்காமலேயே கொடுப்பார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, சாலமோனுடைய ஜெபம்
ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்ததுனாலே அது உம்முடைய பார்வைக்கு பிரியமான ஜெபமாய் மாறி போனது. அப்படி உம்முடைய பார்வைக்கு பிரியமான ஜெபமாய் மாறினதுனாலே அவர் கேட்டதும் கிடைத்தது, அவருக்கு தேவையானதும் ஆண்டவரே உம்மால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே எங்கள் சகோதரருடைய ஜெபமும் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஜெபமாய் மாறுவதாக ஆண்டவரே. ஆண்டவர் அவர்கள் கேட்டதையும் நீர் கொடுப்பீராக. அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.